ஹாய் ஒருவன், இன்னைக்கு இன்னொரு காலேஜ் ரிவ்யூவோட வந்திருக்கிறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. ஏன்னா இந்த கல்லூரி ரொம்ப முக்கியமான கல்லூரிகள் தான் நம்ம போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த சீரீஸ் பார்க்கலன்னா நிறைய கல்லூரிகள் போட்டிருக்கேன். காலேஜ் ரிவ்யூ 2026ன்னு போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்க. ஓகே, இப்போ என்ன கல்லூரி பார்க்க போறோம்னா 1414 பிரின்ஸ் 3 வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, சார் இதை பற்றி போடுங்க. கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்குள்ளே போட்டலாம்னு முடிவு பண்ணேன். அண்ட் பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் அவங்களுடைய செகண்ட் கேம்பஸ், அதோட கவுன்சிலிங் கோட் 1442. ரெண்டுமே ஒரே கேம்பஸ் தான். கேம்பஸ் மட்டும்தான் ரெண்டு கேம்பஸ்ன்னு சொல்கிறாங்க தவிர ஒரே பிளேஸ்மெண்ட்டு, ஒரே எப்படி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி எஜுகேஷன் குவாலிட்டி, ஒரே மாதிரி தான் எல்லாமே சிஸ்டமே. ஸோ அதனால் ரெண்டுமே சேர்த்தியே நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இவங்களுடைய கவுன்சிலிங் கோட் நான் இங்கே சொல்லிட்டேன். பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி 1414. இந்த பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருஷமா, கரெக்டாக கேட்டுங்க, 3 வருஷமா சிஎஸ்சியில் 195 கட் ஆஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் சேர்ந்துருக்காங்க. 195 அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. காரணம் என்னன்னா டாப்பர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுற கல்லூரியாக இருக்குது ஒன்று. ரெண்டாவது இன்டேக் ரொம்ப கம்மி, 348 இன்டேக் தான் இருக்குதுங்க. இப்போ வேகன்சிஸ் வந்திருக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். டாக்டர் கே வாசுதேவனில் வெறும் 179 சீட் தான் இருக்குது. அதனால் அவங்களால குவாலிட்டி கொடுக்க முடியுது, நல்ல குவாலிட்டி கொடுக்க முடியுது. இப்போ மித்த கல்லூரிலாம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் சென்னையில் பார்த்தீங்கன்னா டாப் கல்லூரியே எடுத்துக்கலாமே, இன்டேக் 2000, 1500, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி பிளேஸ்மெண்ட் வாங்கி தராங்க எனக்கு தெரியல. ஆனால் இங்கே என்ன முடியுதோ கரெக்டாக பண்ணுறாங்க, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கொடுத்துட்றாங்க, பிளேஸ்மெண்ட் 94% கொடுத்துருக்காங்க. இதை நான் சொல்லிங்க, பசங்கிட்ட விசாரித்து பார்த்து நம்ம சொல்கிறோம். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா பசங்கிட்ட விசாரிக்கிறது மட்டும்தான் இருக்கும் தவிர டேட்டாவை சும்மா பார்த்து வெப்சைட்லேருந்து எடுக்கல. பசங்கிட்ட விசாரிக்கிறோம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா டேட்டா கரெக்டாகவும் செக் பண்ணிக்கிறோம். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், இன்டர்ன்ஷிப் ரைட் ஃப்ரம் செகண்ட் இயர்லேருந்து கொடுக்குறாங்க இன்டர்ன்ஷிப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஃபஸ்ட் இயர்லேருந்தே அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் இந்த கல்லூரியில் பிடிச்ச விஷயம் என்னென்னா ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஸ்டடீஸ், அதாவது ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் ஸ்டடீஸ் அப்படின்ட்டு சொல்லலாம், ப்ராஜெக்ட் ஓரியன்ட் ஸ்டடீஸ்ன்னு சொல்லலாம். என்னென்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் கனெக்ட் இருக்க ஒரு கல்லூரிங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பாடம் நடத்தும் போது டீச்சர் பாடம் நடத்தும் போது, லெக்சர் பாடம் நடத்தும் போது இவங்க உட்காந்துட்டு அந்த லேப்டாப்பில் பார்த்திங்கன்னா இங்கிருந்து ஆக்சஸ் பண்ணி, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்ப்பாங்க. நான் சொல்கிறது கிளாஸ் ரூமில் அந்த ஹவர் நடந்துட்டு இருக்கும்போதே ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க. லேப்டாப்பும் கையுமா தான் இருப்பாங்க. காரணம் என்னென்னா இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக பண்ணால் தான் இன்றைக்கி எல்லாமே என்னன்னு தெரியுது. ஸ்கில்லுக்கு பேர் போட ஒரு கல்லூரி. ஸோ தயவு செய்து ஒரு விஷயத்தை நீங்கள் இது புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கல்லூரி தான் நீங்கள் போய் சேரணும். ஏன்னா சும்மா படித்தோம், இல்லை எக்ஸாம் எழுதணும், இல்லை பார்த்தீங்கன்னா மார்க் எடுத்தோம் அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக கிளாஸில் உட்காந்துட்டு ஒரு லேப்டாப்பும் கையுமோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை லேப்டாப்பில் ஆக்சஸ் பண்ணி பார்ப்பாங்க. சரி, ஓகே, இது ஒரு விஷயமா அதை மையப்படுத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். ஹையஸ்ட் சேலரி 25 LPA வாங்கி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் லோ நம்பராக இருக்குது சார். எது உண்மையோ அது கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க. 25 LPA. சில கல்லூரி பேனர் அடித்து ஓட்டுவாங்க 50 LPA, 60 LPA, 40 LPA. அதெல்லாம் உண்மையாக என்னன்னு யாருக்கு தெரியும்? ஆனால் 25 LPAல டீசெண்டாக வாங்கி கொடுத்துருக்காங்கிறது உண்மையை ஒத்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க, விச் இஸ் குட் நம்பருங்க. ஏன்னா ஆவரேஜ் சேலரி பாருங்கள் 3.6L to 5L. ஸோ 5 lakhs per annum வரைக்கும் ஆவரேஜ் சேலரி கொடுக்குறாங்கன்னா சும்மா கிடையாதுங்க. பிளேஸ்மெண்ட் 94% அவங்களால ஏன் கொடுக்க முடியுதுன்னா இன்டேக் பாருங்கள், ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், 500 சீட்டு கூட இல்லை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே பிளேஸ் ஆகிடுறாங்க. சில பசங்க மட்டும் பிஸ்னஸ், ஆண்டர்ப்ரனர்ஷிப் அந்த சைட் போயிடுறாங்க, இல்லை ஹையர் ஸ்டடீஸ், அவ்வளோதான். அண்ட் மோர் ஓவர் இந்த கல்லூரி பற்றி சொல்லணும் அப்படின்னா ப்ராஜெக்ட் ஓரியன்ட் ஸ்டடீஸ், இண்டஸ்ட்ரி டைஅப் கனெக்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், பிளேஸ்மெண்ட்டுக்கு வரக்கூடிய கம்பெனி எல்லாமே MNC கம்பெனிஸ் தான் அதிகமாக வர்றாங்க. அண்ட் கோருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மெக்கானிக்கல் சிவில்லாம் வச்சுருக்காங்க, கோருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கோர் கம்பெனிஸும் வர்றாங்க. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜ்லையும் சொல்லுவாங்க 200 கம்பெனி வருது, 300 கம்பெனி வருது. 50+ கம்பெனி டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. 50+ கம்பெனி கம்மி, அதனால் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. 50+ கம்பெனி டீசெண்டாக சொல்லிட்டாங்க. போதுங்க, இந்த இன்டேக்கு 50+ கம்பெனியே போதும், போட்டியும் இல்லை. ஸோ அதனால் டீசெண்டாக பிளேஸ் ஆகிட்டு போயிடலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் மையப்படுத்தி பார்த்துக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், எஸ்டாப்ளிஷ் 2001 அட்டானமஸ் கல்லூரி, ரெண்டுமே அட்டானமஸ். பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவனும் பிரின்ஸ் வெங்கடேஸ்வரம். NRF ரேங்க் 201 300வது பேண்ட். இப்போ நம்ம சொல்ல வந்த காரணமே இதுதான். ஒன்று கட் ஆஃப், ஹை கட் ஆஃப்.
கடந்த 3 வருஷமாக ஹை கட் ஆஃபே பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து என்ஐஆர்எஃப் ரேங்க் வந்து 201லேருந்து 300வது பேண்டு. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஹையஸ்ட் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 25 LPA அண்ட் ஆவரேஜ் சேலரி சொல்லிட்டேன். பிளேஸ்மெண்ட் 94%, 25 ஏக்கர்ஸ் கேம்பஸ் அண்ட் 6 UG கோர்ஸ், 2 PG கோர்ஸ். டோட்டல் இன்டேக்னு நம்ம சொல்லிட்டோம் 348 பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வராவில் பத்மாவதியில். டாக்டர் கே வாசுதேவனில், அதாவது இந்த கல்லூரி 1442ல் 179+. ஸோ NBA அக்ரிடேஷன் கோர்ஸ், NACல A+ வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அஃபோர்டபுளான ஃபீஸ். அதாவது உங்களுக்கு சென்னை ஜோனில் மிகப்பெரிய டயர் 1ல கல்லூரி படிக்கணும், ஆனால் எனக்கு லோ ஃபீஸாக வேணும்னா இந்த கல்லூரி கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதாவது 2-2.5 லட்சம் வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி. பாருங்கள், கவர்மெண்ட் கோட்டாவில் CSE IT EC வந்து 1,35,000, ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் வந்து 1,05,000, அவ்வளோதான் ஃபீஸு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் CSEக்கு 1,95,000, IT EC வந்து 1,35,000, ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் வந்து 1,05,000. இது நீங்கள் வந்து போய் விசாரிச்சுக்கோங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா. பட் கவர்மெண்ட் கோட்டா இதுதான். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90,000 தான் வாங்குறாங்க. 90,000 தான் வாங்குறாங்க. பஸ் ஃபீஸ் வந்து அப் டு 40,000 முடி வாங்குறாங்க. 90,000க்கு உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணி தராங்க அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. லாண்ட்ரி ஃப்ரீ, சரிங்களா? ஃபுட் குவாலிட்டி நல்லா இருக்கு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கு, டீசெண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கன்ஜஸ்டடாக இல்லாமல் நல்லா இருக்கு, க்ளீனாக இருக்கு, நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பசங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபுட்டு தரமான ஃபுட்டுங்க, எங்களுக்கு போதுங்க அது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸுமே நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஆரோனிக்ஸ் ஹப், அப்புறம் மாடர்ன் இனோவேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சென்டர் ஃபார் லேர்னிங் அண்ட் எக்ஸலன்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவோ சென்டர் ஃபார் AR/VR இனோவேஷன், சென்டர் ஃபார் கம்ப்யூட்டேஷனல் பயோ ஃபோட்டனிக்ஸ் அண்ட் ஸ்மார்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. AI எக்ஸலன்ஸ் சென்டர் ஏஐல வச்சுருக்காங்க. ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் பார்த்து. அடுத்தது பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டுக்கு வருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்காங்க. டிசால்வ் செமிகண்டக்டர் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்ன்ஷிப் போயிருக்காங்கன்னு சொல்லி காட்டுறாங்க பாருங்க. இன்டர்ன்ஷிப்பு ஒரு கல்லூரி இன்டர்ன்ஷிப் போகிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதோட ப்ரூஃப் என்னன்னு தெரியாது. இங்கே காட்டுறாங்க பாருங்க, இன்டர்ன்ஷிப் போயிருக்காங்க. EC டிபார்ட்மெண்ட்டில் போயிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ECயில் கேட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறாங்க. ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறாங்க. கேட் எக்ஸாமோட வேல்யூ தெரியும் உங்களுக்கு, தெரிலனா போய் சர்ச் பண்ணுங்க இன்டர்நெட்டில். கேட் எக்ஸாம் வச்சு நிறைய பிரயோஜனம் இருக்குது. அது ஃபஸ்ட் இயர்லேருந்தே அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க, பார்த்துக்கோங்க. இதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ராங்க. ஃபீஸ் இதுக்கெல்லாம் தனித்தனியாக வாங்க மாட்டாங்க. எல்லா காலேஜ்லையும் வந்து தனித்தனியாக ஃபீஸ் வாங்க, அதுக்கெல்லாம் வாங்க மாட்டாங்க. ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் செல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா TCSல பிளேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தனியாக இங்கே போட்டு காமிச்சிருக்காங்க. CSE பசங்களோடது TCSல இப்போ ரீசெண்டாக பிளேஸ் ஆனங்காட்டி போட்டிருக்காங்க. என்னெல்லாம் கம்பெனிஸ் வர்றாங்க அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஒமேகா ஹெல்த் கேர், TCS, காக்னிசென்ட்டு, எக்ஸாவேர், அக்செஞ்சரு, ஸோ இன்ஃபோசிஸு, விப்ரோ எல்லாம் பெரிய பெரிய கம்பெனி MNCs தான் வராங்க. ஸோ நல்லா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் 50+ கம்பெனி நான் சொன்ன மாதிரி வராங்க ஒரு வருஷத்துக்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா IT, கோர் இன்ஜினியரிங், R&D, மேனுஃபேக்சரிங், அனலிட்டிக்ஸ் அண்ட் கன்சல்டிங். ஸோ இதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்தந்த செக்டாரில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்ட்ராங் பார்ட்னர்ஷிப் வித் யார் கூட டைப் பண்ணியிருக்கேன் பாருங்க. TCS, காக்னிசென்ட், இன்ஃபோசிஸ், DXC டெக்னாலஜி, ஆக்செஞ்சர், HCL, விப்ரோ, ஜோஹோ, ஸ்டார்ட் அப் இன் இனோவேஷன் எக்கோசிஸ்டம், இது கூட எல்லாம் டைப் பண்ணி பண்ணுறாங்க. அண்ட் இன்டர்ன்ஷிப் அண்ட் ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ஆஃப் இண்டஸ்ட்ரி இமர்ஷன் ப்ரோக்ராம்ஸ். ஸோ நான் தான் சொல்கிறேன்ல, எல்லா வசதியும் இருக்குது. இந்த ஃபீஸுக்கு இந்த குவாலிட்டி கொடுக்க முடியும்னா இந்த கல்லூரி ஓகே, நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது 25 LPA மார்க்யூ ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. 2026 இந்த பையன் பிளேஸ் ஆகிருக்கிறான். அண்ட் 7.6 LPA TCS டிஜிட்டல் பிளேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க. 7.6 CSEல 2 பேர் பிளேஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த கல்லூரியில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ட்ரைனிங் அண்ட் கரியர் அட்வான்ஸ் சப்போர்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, இன்டர்ன்ஷிப் செகண்ட் இயர்லேருந்தே கூட்டிகிட்டு போகிறாங்க, ஸ்கில்லுக்கு டெவலப் பண்ணுறாங்க. அதெல்லாம் என்னங்கிறது இங்கே விலாவரியாக கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரி அவேர்னஸ், இது வந்து எவ்வளோ அவர் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க, என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு போட்டிருக்காங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கிளியர் பண்ணுறது எப்படி, அடுத்து ரெஸ்யூம் அண்ட் இன்டர்வியூ ரெடினஸ், அடுத்து கோர் நாலேஜ், லாஜிக்கல் ரீசனிங் சொல்லி தர்றாங்க, வேர்பல் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம், ப்ரோக்ராமிங் ஸ்கில், ஒரு பிளேஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே சொல்லி தர்றாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரியில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. நான் சொல்கிறது டாக்டர் கே வாசுதேவன், பத்மாவதி ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இது இருக்கும். ஸோ அதனால் ரெண்டுலேயுமே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். சிஎஸ்சிக்கு நான் சொன்ன மாதிரி கட் ஆஃப் பார்த்தீங்களா,
கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓசி 195, பிசி 190.5, பிசிஎம் 194.5. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் சிஎஸ்சியோட ஈஸி டிமாண்டு குறைஞ்சது இல்லைங்க. எம்பிசி முடி பாருங்க, எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு வேணால் ஈஸியாக கிடச்சிருச்சு. பட் ஈஸியும் பாரு டிமாண்டு தான். ஓகே, இந்த வருஷம் எப்படி சார் இருக்கும்? இந்த வருஷம் லைட்டாக டிப் ஆகும் தவிர ரொம்ப ஓவராக டிப் ஆகாது. பார்ப்போம், நம்ம ரேங்க் வச்சு நீங்கள் வந்து இப்போ அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க, டிஎன்ஏ வெப்சைட்டில் ட்ரிபிளியுமே டிமாண்டாக தான் இருக்குங்க பாருங்கள். அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் பாருங்கள் 190s தான் இருக்குது, எல்லாமே 190s தான் இருக்குது, 187. ஸோ கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க, டாப்பர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு கல்லூரி. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இதுக்கு உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ரேங்கை பார்க்கணுங்க, கட் ஆஃப் பார்த்துக்கோங்க, ரேங்க்கும் நீங்கள் டிஎன்ஏ வெப்சைட்டில் பார்த்துக்கோங்க. சிவில் இன்ஜினியரிங் ஈஸியாகவே கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவனில் ஏஏடிஎஸ் 3 கோர்ஸ் தான் வச்சுருக்காங்க. அதில் ஏஏடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டு தான், பார்த்துக்கோங்க. அண்ட் சிஎஸ்சி அதுலேயும் வச்சுருக்காங்க, அதுலேயுமே நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அதில் கொஞ்சம் கட் ஆஃப் லோவாக இருக்கனால நீங்கள் அதுலேயுமே எடுத்துக்கலாம். சிஎஸ்சி இங்கே இருக்குது, சாரி சிஎஸ்சி, அது சைபர் செக்யூரிட்டி. சிஎஸ்சிக்கு வந்து 185 ஓசி, அதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் ஃபில் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைபர் செக்யூரிட்டி, அது சாரிங்க, ஓகேவா, அது சைபர் செக்யூரிட்டி நினைக்கிறேன். எஸ், 182, 166, ஓகேவா. ஸோ தயவு செய்து இதெல்லாம் பாருங்கள், ஓகேவா. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நல்ல கல்லூரி எவ்வளவோ நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், ஓகேங்களா. இங்கே வந்து ஃபேக்கல்ட்டி எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேக்கல்ட்டி எப்படி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மேனேஜ்மெண்ட்டு, டிசிப்ளின்டான ஒரு மேனேஜ்மெண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டிசிப்ளின் அப்படிங்கிறப்ப அகாடமி பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப கணிப்பாக இருப்பாங்க. ஏன்னா நீ வந்து நல்லா படித்து பாஸ் பண்ணணுங்கிறத அதில் வந்து கண்ணுங்கருத்துமாக இருப்பாங்க. ஏன்னா வந்து நீ படித்து பாஸ் ஆகணும், ப்ளேஸ் ஆகணும், ப்ளேஸ் பண்ணாமல் விடவே மாட்டாங்க, அந்த மாதிரி பார்த்துக்குவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கல்லூரியில். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி ஸ்ட்ராங் கனெக்ட் பண்ணியிருக்கிறதா இங்கே பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான அம்சங்கள் இந்த கல்லூரியில். இந்த கல்லூரி மிஸ் பண்ணிட வேண்டாம். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்பவும் சொல்கிறேன், ஒரு கல்லூரி போய் விசாரித்து நான் வந்து வீடியோ போடுறேன் அப்படின்னா பசங்கிட்ட தான் விசாரிக்கிறேன். நாம் ஒன்றும் இருக்கிறது வந்து பொய்யெல்லாம் சொல்லலை. இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னதெல்லாம் எனக்கு கட் ஆஃப் பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். அண்ட் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் பில்லிங்கில் பார்த்து பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.